பாதிப்பு, இது பெரிய பாதக செயல். நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இது மகாத்மா காந்தி படுகொலைக்கு ஈடான படுகொலை. 2வது முறை காந்தி அவர்களை கொண்டு இருக்காங்க. இது பழைய திட்டம், நாங்கள் அறிமுகப்படுத்தின திட்டம் அல்ல. நாங்கள் அறிமுகப்படுத்தின திட்டத்தில் 4-5 விஷயத்தை சொல்கிறோம். நாங்கள் அறிமுகப்படுத்தின திட்டத்தில் நாடு முழுவதும் வேலை நடக்கும். இப்போ அப்படி இல்லை. மத்திய அரசு ஒவ்வொரு மாநிலத்திலையும் குறிப்பிட்ட பகுதிகளை அறிவிப்பாங்க. அந்த இடத்துல தான் வேலை நடக்கும். 1. 2வது, நாங்கள் அறிவித்த திட்டத்தில் வேலை கேட்டு வேலை கொடுக்கணும். வேலை கேட்டால் வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்காட்டி வேலையின்மை அலவுன்ஸுன்னு உண்டு. இப்போ அப்படி இல்லை. வேலை கொடுத்தா தான் நீங்கள் வேலை கேட்க முடியும். நாங்கள் அறிவித்தது டிமாண்ட் ட்ரிவன். வேலை கேட்டால் கொடுக்கணும். இவங்களது சப்ளை ட்ரிவன். வேலை கொடுத்தா தான் வேலை கேட்க முடியும். வேலை கொடுக்காட்டி, அந்த பகுதியை அறிவிக்காட்டி, வேலை கொடுக்காட்டி ஒன்றும் பண்ண முடியாது. பட்டின்னு தான் இருக்கணும். 2. 3வது, நாங்கள் அறிவித்த திட்டத்தில் மத்திய அரசு முழு சம்பளத்துக்கு பொறுப்பு. பொருள்களில் 90% மத்திய அரசுடைய பொறுப்பு, 10% தான் மாநில அரசுடைய பொறுப்பு. இப்போ அப்படி இல்லை. மொத்த செலவில் 60% தான் மத்திய அரசுடைய பொறுப்பு, 40% மாநில அரசுடைய பொறுப்பு. மாநில அரசே ஏற்கனவே பணத்தட்டுப்பாடு, வருவாய் தட்டுப்பாடு, கடன் வாங்குறாங்க. மத்திய அரசுடைய ஒப்புதலோடு கடன் வாங்குறாங்க. 40% மாநில அரசுடைய பொறுப்புன்னா எத்தனை மாநிலங்கள் இதை செய்யும்? என்ன சொல்லுவாங்கன்னா, நீ மாநிலம் முழுவதையும் அறிவிச்சிடாத, ஒரு 4 ஜில்லாவை அறிவின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஆண்டு முழுவதும் அறிவிக்காதீங்க, ஒரு 2 மாதத்துக்கு அறிவிங்கன்னு சொல்லுவாங்க. மாநில அரசு பெரிய நிதி சுமையை சுமக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கு. அதனால் இது நாங்கள் அறிவித்த திட்டத்துக்கு நேர் எதிரானது. இது கேரண்டியே கிடையாது. நாங்கள் அறிவித்த திட்டம் கேரண்டி, உத்தரவாதம். இப்போ யார் கேரண்டி? மத்திய அரசுக்கும் கேரண்டி கிடையாது, மாநில அரசுக்கும் கேரண்டி கிடையாது. இது நாங்கள் அறிவித்த மகாத்மா காந்தி பெயரால் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைத்து புதைத்து விட்டார். இது இவங்க சொந்த திட்டம். அதில் வாயில் நுழையாத பேர், யாருக்கும் பொருள் புரியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம்னா எல்லாருக்கும் புரியும். எல்லா மொழிகளிலையும் அது மொழிபெயர்த்தா மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம். இப்போ என்ன பேர்? பிஜி ராம்ஜி. அதில் ராம் இருக்குன்னு நினைக்காதீங்க. அந்த ராமுக்கு ஆருக்கு ஒரு வார்த்தை, ஏக்கு ஒரு வார்த்தை, எம்முக்கு ஒரு வார்த்தை. அவங்களுக்கே புரியாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.